தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்தியா வந்து இது போல் அரசியல் பண்ணுது விளையாட்டில். T20 வேர்ல்ட் கப்பில் நாங்கள் வர்றோம் இல்லைன்ற முடிவை நாங்கள் எடுக்கணும். ஆனால் இந்தியா அப்படின்ற மாதிரி மூச்சுக்கு 300 முறை பாகிஸ்தான் இந்தியாவை டார்கெட் பண்ணியே பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க அரசியல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரு T20 வேர்ல்ட் கப் பற்றி இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காருங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சது எங்க? IPL ஆக்ஷனில் முஸ்டபிசர் ரஹ்மான KKR ஆக்ஷனில் எடுத்தாங்களா? அதுக்கு பிற்பாடு இந்தியா பங்களாதேஷ் இஷ்யூ பெருசாச்சு பாருங்க. உடனே இல்லை முஸ்டபிசர் IPL விளையாடினா கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு BCCI ஒரு முடிவு எடுத்தாங்க. முடிவு எடுத்து KKRக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏங்க அவர் வேணாங்க, அமுச்சு விட்ருங்க, வேற எந்த பிளேயரை நீங்கள் எடுத்தாலும் ஓகே, அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னு BCCI தெளிவாக சொல்லிச்சு. சரின்ட்டு KKRம் BCCI சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இங்கே ஆரம்பித்த பிரச்சனை. இதில் பங்களாதேஷ் எப்படி தெரியுமா ரிவெஞ்ச் எடுத்துச்சு? T20 வேர்ல்ட் கப்பை இந்தியாவை நடத்துதில்ல. ஸோ இந்தியாவில் வந்து நாங்கள் விளையாடணுன்னாக்கா எங்களோட பாதுகாப்புக்கு உறுதி கிடையாது, நாங்கள் அதை கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நாளை பின்ன எங்கள் டீம் பிளேயர்ஸ்க்கு எதனா ஆயிடுச்சுனாக்கா அதனால் இந்தியாவுக்கு வந்து நாங்கள் விளையாட மாட்டோன்னு அவங்க ஒத்த காலம் நின்னாங்க. இது பெரிய இஷ்யூவாக மாறிச்சு. இதில் ICC வேறு தலையிட்டுச்சுங்க. ஏன்னா T20 வேர்ல்ட் கப் சார் நடத்துறதே அவங்க தானே. ICC சேர்மன் இப்போ யாருன்றது கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ICC என்ன பண்ணிட்டாங்க, தபர்பா ஒழுங்கு வந்து விளையாடுங்க, இந்த காரணம் அந்த காரணம் சப்பக்கட்டெலாம் கட்டாதீங்க, பழசெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்தாங்க. ஆனால் பங்களாதேஷ் அதை கேட்குற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்ற முடிவையும் ICC ஒரு மணி தான் எடுத்துருச்சு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா, இடையில இந்த பாகிஸ்தான் வேறு நடு வந்து காமெடி பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது ஒரு டீம் சார்ந்து அந்த டீம் பேசுறது வேற, 2 டீம்களுக்கு இடையில பிரச்சனைனா அவங்க 2 பேர் பேசிக்கிறது வேற. சம்பந்தமான பாகிஸ்தான் நடுவில் வந்து இல்லை பங்களாதேஷ் எங்களோட தோழர்கள், அவங்களுக்காக நாங்கள் நிற்போம், அது இதுன்னு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்கு. இது முதல்ல பாகிஸ்தானோட கிரிக்கெட் வாரிய தலைவர் இருக்கார்ல, அவர் தான் சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காருன்னு பார்த்தா அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரை பேச வச்சிருக்காங்க. இப்போ ஒரு கிரிக்கெட் தோழர் சார்ந்து ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இங்கே ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாகிஸ்தானில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இங்கே எதில் வந்து பேசிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? ஷேபாஸ் ஷெரீஃப் என்ன சொல்கிறாரு இப்போ? இல்லைங்க, நாங்கள் எடுத்த முடிவில் கரெக்டாக இருக்கும், இந்த குரூப் ஸ்டேஜில் இந்தியா கூட நாங்கள் விளையாடவே மாட்டோம் திட்டவட்டமாக சொல்கிறாரு. அதாவது ஒரு டோர்னமெண்ட்டில் எந்தெந்த அணிகளோடு யார் விளையாடணுன்றதை முடிவு பண்ணுற இடத்துல ICC இருக்குது. அவங்களுக்கு இதை விட்டால் வேற என்ன வேலை? அந்த ஒன்று தானே வேலை. ஆனால் இதில் வந்து நான் இந்த டீம் கூட தான் மோதுவேன், அந்த டீம் கூட மோத மாட்டேன்னு ஒரு டீம் சொல்லுதுனாக்கா அது பயத்தில் சொல்கிறதுன்னு எடுத்துக்கலாமா? இல்லைனா நாங்கள் வந்து பங்களாதேஷோட இப்போ நட்பு பாராட்டணும், அந்த அரசியலை நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இட்ஸ் அப் டு யூ மக்களே. எனக்கு தெரிஞ்சு 2 உள்ள ஃபாலோ ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் இதில் அரசியல் பண்ணலை, ஆனால் இந்தியா அரசியலை இந்த விளையாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றாரு. ஸோ அரசியல் பண்ணலன்ட்டு யார் இங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்கா? இந்த பாகிஸ்தான் பண்ணிட்டு இருக்கா? ரைட்டு, நாங்கள் எங்களோட ஸ்டாண்டில் இன்னும் கிளியராக தாங்க இருக்கோம். முன் வச்ச காலை நாங்கள் பின் வைக்கவே மாட்டோன்றாங்க. இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் முன் வச்ச காலை பின் வச்சதே இல்லையா? எவ்வளோ முறை பார்த்துருக்கோம். நாங்கள் பங்களாதேஷோட தோளோடு தோல் நிற்கிறோம் அப்படின்றாங்க. இதைத்தான் முதல்ல சொன்னேன், அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்க ஃபேஸ் பண்ணணுன்னு. சம்மந்தம் இல்லாமல் இவங்க உள்ள வந்து பங்களாதேஷ் சப்போர்ட்டாக நிற்கிறாங்களாமா. நான் யோசித்த இந்த விஷயம் இருக்குல்ல, அதாவது எங்களோட உரிமை, இதை நாங்கள் காப்பாற்றி ஆகணும். அதனால் நாங்கள் விளையாடக்கூடாதுன்றதை முடிவு பண்ணுற இடத்துல நாங்கள் தான் இருக்கோம். ஸோ இதில் யாரும் இன்டர்ஃபியர்லாம் பண்ண முடியாது, இது எங்களோட ப்ராப்பர் டிசிஷனாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். சரி, ICC இதுக்கு முன்னாடி ஒரு த்ரெட்டை முன் வச்சாங்களே, இந்த பாருங்க நீங்கள் விளையாடாமல் போயிட்டா இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு. பாகிஸ்தான் திரும்ப வந்து ஓகே நாங்கள் விளையாடுறோன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா இதோ பிரச்சனை இன்னும் பெருசாக மாற்றி விட்ருக்காங்க. இப்போ ICCக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஒரு அணி விளையாட மறுக்குது அப்படின்னா, அவங்க முடிவை மீறி மறுக்குது அப்படின்னா ICC ஆக்ஷன் எடுத்தானே ஆகணும். அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஏற்கனவே அவங்க பாகிஸ்தான்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க, ஏங்க உங்களோட முடிவை மேல் பரிசீலனைக்கு உட்படுத்துங்க, இது சரியான முடிவாக இல்லை, அதுக்கப்புறம் கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். எந்த அளவுக்கு போவோம்னாக்கா, இந்த பாகிஸ்தானில் நடக்கிற IPL மாதிரி பாகிஸ்தான் நடக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த தொடர் சார்ந்து வெளிநாட்டு வீரர்கள்லாம் பங்கேற்க முடியாத சூழல் வந்துடும் பார்த்துங்க அப்படின்னு முதல் விஷயம் சொன்னாங்க. 2வது, இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போட்டியை ஒளிபரப்புற அந்த சேனல், இப்போ இந்த மேட்ச் எல்லாம் எங்கேருந்து ஒளிபரப்ப முடியும்? அவங்களுக்கு ஏற்பட்ட ரெவன்யூ லாஸ் இருக்குல்ல, இதை பாகிஸ்தான் தான் சரி கட்டணும், அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும். இதுக்கும் உங்களுக்கு ஓகேவான்ற மாதிரி கேட்டாங்க. இது இல்லாமல் அடுத்தடுத்து இன்னும் அந்த ICC ரேங்கிங்ஸ் இருக்குல்ல, அது சார்ந்த இம்பாக்ட் ஏற்படும்னு சொல்லிட்டாங்க.
அதாவது பாகிஸ்தான் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்முக்கு நிறைய இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும்னு ஐசிசி சொல்லிடுச்சு. ஆனால் ஐசிசி இவ்வளோ வார்ன் பண்ணியும் பாகிஸ்தான் பிரதமர் இப்போ என்ன சொல்கிறாரு, நாங்கள் தெளிவாக இருக்க அந்த முடிவில் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாரு அவர். இப்போ ஐசிசி என்ன பண்ணோம், இதுக்கப்புறம் அவங்க முன் வச்ச லிஸ்ட் எல்லாத்தையும் சாங்ஷனாக போட ஆரம்பிச்சிருவாங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் சார்ந்து. இப்போ இந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இருக்குல்ல, அவங்க இதை வேற சொல்கிறாங்க, சரிங்க நீங்கள் பண்ணுறதை பண்ணீங்க, நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறோன்ட்டாங்க. மக்களே லீகலாக போக போகிறாங்களாமா. சிஏஎஸ்னு சொல்லுவாங்க, அதாவது கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஃபார் ஸ்போர்ட். இங்கே வாங்க நம்ம பிரச்சனை முடிச்சு பண்ணுற மாதிரி பாகிஸ்தான் எவ்வளோ தூரம் இந்த விவகாரத்தை பெருசாக மாற்ற முடியுமோ வீம்புக்குன்னு அவ்வளோ தூரம் பெருசாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. நடக்கிற இந்த விஷயங்களை பார்த்து பங்களாதேஷில் இருக்க ஒரு முக்கியமான நபர், பங்களாதேஷோட ஸ்போர்ட்ஸ் அட்வைசர் ஆசிஃப் நஸ்ருல் இருக்கார்ல, இவர் குதூகலம். இவர் இந்த போஸ்ட்டில் இருக்கிறதுக்கு காரணமே முகமது யூனஸ், பங்களாதேஷோட இடைக்கால தலைவராக இருக்கார்ல, இந்தியாவுக்கு எதிராக நிறைய கருத்துக்களை முன் வச்சு பிரச்சனைகள் நிறைய கிரியேட் பண்ணது காரணமாக இருக்கார்ல, அந்த யூனஸோட அடிவரிடு தான் இந்த பர்சன். இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாரு, என் நெஞ்சார்ந்த நன்றிகள் பாகிஸ்தானா அப்படிதான் சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா எங்களோட தோளோடு தோல் நிற்கிறீங்களா அப்படின்றாரு. பாகிஸ்தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது ட்ராப்னு கூட தெரியாமல் பங்களாதேஷ் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் விழுந்துட்டு இருக்கல. மக்களை அரசியலை கலக்கலன்ட்டு பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க, அரசியலை தான் கலந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸ் நல்லாவே தெரியும். ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு சார்பான நிலைப்பாடு, இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் எதிரான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. ஆனால் பங்களாதேஷ் நம்ம ஃபண்டெல்லாம் ஃபுல்லாக நிறுத்தலையே, பட்ஜெட்டோட ஃபண்டை உங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம ஒதுக்கி தான் இருந்தோம். ஆனால் பாகிஸ்தான் பங்களாதேஷ் நம்ம பக்கம் சார்பாக எடுத்துக்கணும் அப்படின்ற முனைப்பில் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஒன்று எடுத்துட்டோம்னாக்கா பாகிஸ்தான் எடுத்தாகணுமாமா. அது எந்த ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட்டுக்கும் ஒரு சீப் காப்பி இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் பாகிஸ்தான் எப்போவுமே பண்ணும், இப்போயும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இந்த இந்தியாவுக்கு எதிரான போட்டியை பாய்கட் பண்ணதா சொன்னார்ல, சபாஷிங்க சூப்பர் முடிவு அப்படின்ட்டு பயங்கரமாக பாராட்டியிருக்காரு. அன்எலெக்டடாக ஒருத்தர் ஒரு சீட்டில் உட்கார வச்சா அவர் எப்படி பேசுவாங்க, பிஹேவ் பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸை தாண்டி அப்படின்றதுக்கு சான்று அந்த நஸ்ருல் தான். ரைட்டு, இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்குல்ல. இதில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியோட கேப்டன் இருக்கார்ல சல்மான் அலியாகா, இவர் கன்ஸ்ட்ரக்டிவாக ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா எங்கே ப்ரோ கன்ஸ்ட்ரக்டிவாக சொல்கிறது, எல்லாம் மேலே இருக்க அரசியல்வாதி முடிவு பண்ணிடுறாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி தான் அவர் இப்போ பேசுகிறாரு. என்ன சொல்லியிருக்காரு, இப்போது பங்களாதேஷிஸ் எல்லாருமே எங்களோட சகோதரர்கள்னு சொல்கிறாங்க. ரைட்டு, ஆனால் இந்த முறை பங்களாதேஷ் விளையாட முடியாமல் போச்சுல, இது எனக்கே ரொம்ப பாவமாக தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு, ஒரு கேப்டனாக நான் களமிறங்க போகிற உலகக்கோப்பை தொடர் இதுதான். இதை நினச்சி எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் ஒரு விஷயம் ஆழமாக நம்புகிறேன், இந்த தொடரில் என்னோட தலைமையின் கீழே பாகிஸ்தான் அணி வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ண பாருங்களேன், அது இதுன்னு பேசுகிறாரு. ஆனால் ஐசிசிக்கும் பிசிபிக்கும் முட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அவர் கனவுல மண்ணு தான் விடணும்னு நினைக்கிறேன். யாரும் இந்த அலியோட கனவுல அவர் அவ்வளோ தூரம் ஓஹோன்னு பேசிட்டு இருக்காப்புல. ஆனால் விஷயம் பெருசாக போச்சுன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கு ஃபியூச்சரிஸ்டிக் சார்ந்து பெரிய விளைவுகளை அவங்க சந்திக்கலாம், எல்லாம் நெகட்டிவ் விளைவுகளாக இருக்கலாம். ஸோ பஞ்சாயத்தை முடிச்சிடுவாங்க. பிகாஸ் உலகக்கோப்பை தொடர் தொடங்க போகுதுன்னு பார்த்தா பாகிஸ்தான் திரும்ப அதை தொங்க விட்டுருச்சுங்க. அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. சரி விடுங்க, அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம இந்தியன் டீம் சின்ன பசங்க அச்சு பொழந்துருக்காங்க அண்டர் 19 வேர்ல்ட் கப்பில். இந்த தொடரில் இந்தியா அன்னைக்கு யார் கேப்டன் நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கே சிங்கம் ஆயுஷ் மாத்திர இருக்கார்ல, அவர் தாங்க கேப்டன். டீமை ஃபைனலில் கொண்டு போயிட்டாருங்க. நம்ம டீமை சரியான மேட்ச் கடைசியாக நடந்து முடிஞ்ச மேட்ச் செமிஃபைனல்ஸில் செம்மையாக அடித்து ஒரு மிகப்பெரிய ரன் சேஸை பண்ணி நம்ம இந்தியன் டீம் மேலே ஃபைனல்ஸ்க்கு போயிருக்கு. ஃபைனல்ஸில் யார் கூட மோத போகிறோம் தெரியுமா? இங்கிலாந்து டீம் கூட. எனக்கு தெரிஞ்சு T20 வேர்ல்ட் கப்லேயும் இதே சினாரியோ வரலான்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்தியன் டீம் இந்த அண்டர் 19 வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் டீம். மற்ற அணியோடு கம்பேர் பண்ணுறப்ப நம்ம டாப்பில் இருக்கோம். 10வது ஃபைனலுங்க நம்மளுக்கு இந்த போட்டியோடு சேர்த்து. ஃபைனல்ஸில் நம்ம தான் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிடும் நாளைக்கு என்ன ஏதுன்ட்டு. இதுக்கு மத்தியில் நம்ம இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளர் இருக்கார்ல கௌதம் கம்பீர், அவர் நேரடியாக கிளம்பி ஒரு கோயிலுக்கு போயிட்டாருங்க, சித்தி விநாயகர் கோயில். அங்கே போயிட்டாப்ல. ஏன்னா விநாயகரை வணங்கிட்டு ஆரம்பிச்சோனாக்கா அந்த விஷயம் கரெக்டாக முடியுன்ற மாதிரி தான் கம்பீர் ஆழமாக நம்பி அந்த கோயிலுக்கு போயிட்டு விசிட் பண்ணியிருக்காப்ல, தரிசனமும் பண்ணியிருக்காப்ல. வேற எதுக்காக? T20 வேர்ல்ட் கப் தொடங்குதுல, இதில் இந்தியா கப் அடிக்கணுன்ற ஒரே ஒரு பிரார்த்தனை முன் வச்சு அவர் ப்ளஸ் அவர் கூட சில பேர் எல்லாரும் கோயிலில் போய் விநாயகரோட ஆசையை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பீரோட வேண்டுதல்கள் படிப்படியாக பழிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த வார்ம் அப் மேட்ச் இப்போ நடந்துச்சுங்க. T20 வேர்ல்ட் கப்பை முன்னிட்டு வார்ம் அப் மேட்ச். என்ன அடின்றீங்க, அதுவும் கிரவுண்டுக்கு அந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்கணுமே, என்ன க்ரௌடு ஒரு வார்ம் அப் மேட்சுக்காக. இதுவே ஏதோ T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் மாதிரி இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. அவ்வளோ க்ரௌடு, செம க்ரௌடு. இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியன் டீம் 6 விக்கெட்ஸ் இழந்து 240 ரன்ஸ் அடிச்சு பொழந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்காவை. ஜெயிச்சிட்டோம் வார்ம் அப் மேட்ச்சில். நம்ம பிளேயர்ஸ் ஒரு அடியை பாருங்கள். இஷன் கிஷன் என்ன பொழன்றீங்க, 20 பந்துகள் 53 ரன்ஸு. ஏதோ சிக்ஸர்ஸ் அடிக்கவே நினைந்து விட்டா மாதிரி தலைவன் ஆடிட்டு இருக்காப்புல. இவரை தொடர்ந்து திலக் வர்மா 19 பந்துகளை 45 ரன்ஸ். அவர் வேற. இவங்க 10வது அக்ஷர் பட்டேல் 35 ரன்ஸுங்க 23 பந்துகளில் நாட் அவுட் வேற. ஹர்திக் பாண்டியா 10 பந்துகளில் 30 ரன்ஸ் பிரிச்சுட்டாப்ல. அப்புறம் நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவ் 16 பந்துகளில் 30 ரன்ஸு.
இவங்க அடிச்சது போதாதுன்னு நம்ம அபிஷேக் சர்மா 18 பந்துகளில் 24 ரன்ஸு. ஸோ ஒட்டுமொத்த இந்தியன் டீமோட பேட்டர்ஸ் பார்த்தீங்களா அடிச்சு புழகிறதுல ஒரே குறியாக இருக்காங்க. வார்ம் அப் மேட்ச்சில் இந்த அடி அடிச்சிருக்கோனாக்கா முக்கியமான மேட்ச்சில் புழகணும் வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. ஆனால் ஒரே ஒரு பேட் லக் என்னன்னா சஞ்சுவோட பேர் உள்ள இல்லை, கவனிச்சிங்களா? ஏன்னா சஞ்சுக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து வழங்கப்பட்டுச்சு நியூசிலாந்து சீரீஸில். ஆனால் கிடைச்ச வாய்ப்புகள் ஒரு சரியாக பயன்படுத்திக்கல. இதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா எல்லாருமே சஞ்சுக்காக பேசணும், ஆனால் அவர் பயன்படுத்திக்கல. இதுக்கப்புறம் இந்த இடங்களில் சஞ்சுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? T20 வேர்ல்ட் கப்பில் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேங்க. இன்ஃபேக்ட் சின்ன சின்ன அடிகளுக்கு எதிராக வேணா மேபி இவரை களமிறக்கி விட வாய்ப்பு இருக்குது. அதுவும் 100% மட்டும் தான் சான்ஸ் இருக்குது. மற்றபடி உள்ள இஷானுக்கான இடம் கரெக்டாக பிளேஸ் ஆகிடுச்சு. இஷான் தான் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சா சஞ்சுக்கு இதுக்கப்புறம் வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த T20 வேர்ல்ட் கப்பில். MS தோனி கிரிக்கெட் அகாடமி செமையார்களை கேட்கறதுக்கு ஜெய்ப்பூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அங்கே அந்த பசங்களோடு சேர்ந்து MS தோனி ஃபோட்டோ எடுத்து இப்போ இந்த ஃபோட்டோ சோஷியல் மீடியா முழுக்க சம வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இது கூடவே அவர் கொடுத்திருந்த இன்டர்வியூ ஒன்றும் பயங்கரமாக பேசப்பட்டு இருக்கு. ஏன்னா பல பேர் ஒரு விஷயத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. MS தோனி கமெண்டேட்டராக இருக்க போகிறா போல இருக்கு இந்த T20 வேர்ல்ட் கப்பில் அப்படின்னு பல MSD ஃபேன்ஸும் ஒரு மாதிரி ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவர்கிட்டே கேட்டாங்க, என்னங்க நீ ஏதோ கமெண்டேட்டராக செயலாற்ற போறீங்களாமே இந்த T20 வேர்ல்ட் கப் அப்படின்னு கேட்குறப்ப அவர் என்ன சொன்னார்னா, ஐயோ அது ரொம்ப கஷ்டமான வேலைங்க அப்படின்ட்டார். ஏன்னா இப்போ ஒரு மேட்சை ஒரு அணி தோக்குது அப்படின்னா அந்த அணி சார்ந்து நம்ம பேசினா கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த பிளேயரை பற்றி நீங்கள் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருவீங்க ஒரு கமெண்டேட்டராக நீங்கள் இருக்கும் போது. இந்த மெல்லிசான கோடு இருக்குல்ல, அதாவது நீங்கள் அந்த மேட்சை பற்றியும் பேசணும், அட் த சேம் டைம் பிளேயர்ஸை பற்றி நீங்கள் பேசணும். ஒரு மேட்ச்சை தோக்கிறதுக்காக அந்த ஒரு பிளேயர் தான் காரணன்ற மாதிரி நம்ம சொல்லிடக்கூடாதுல்ல. ஏன்னா வாய் தெரிய வந்துச்சுனாக்கா ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்க. ஏன்னா அதுமாதிரி நம்ம என்ன ஓப்பனாக பேச போயிட்டு அது அந்த வீரரை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் நம்மளுக்கு கமெண்ட்ரிலாம் செட் ஆகாதுங்க அப்படின்ட்டு தலைவன் நாசுக்கா சொல்லி நவுந்துட்டாப்ல. ஸோ இந்தியன் டீமோட சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ன்ற லிஸ்ட்லேயும் தோனி இப்போ கிடையாது. கமெண்டேட்டராக அது இருக்க போகலன்றது இப்போ லிட்டலாக தெரிஞ்சிச்சு. ஆனால் IPL ஆட போகிறாருன்னு தான் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும். மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளை வாழ்த்த வேண்டியது நம்ம ஹர்ஷ்தீப் தான். இன்னைக்கு பர்த்டே அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேர்ல்ட் கப் வின்னர், ICC T20 பிளேயர் ஆஃப் த இயர் 2024 அந்த விருதை வாங்கினாரு. மோஸ்ட் விக்கெட்ஸ் ஃபார் இந்தியா இன் T20 சர்வதேச அரங்கில் தலைவன் கலப்பினாப்ல. அப்புறம் இந்த 2024 + 2022 இந்த 2 T20 வேர்ல்ட் கப் தொடர்கள்லையும் லீடிங் விக்கெட் டேக்கர் இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹர்ஷ்தீப் தான். இதுக்கெல்லாம் மேலே ODIஸ்லையும் சரி T20ஸ்லையும் சரி 5 விக்கெட் ஹாலை ஹோல்ட் பண்ணியிருக்கவர். இவர் சார்ந்த நம்பிக்கை நிறைய பேருக்கும் பெருசாக இருந்திருக்குங்க. தலைவனுக்கு வாழ்த்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுட்டு இந்த T20 வேர்ல்ட் கப்பை யார் தூக்க போகிறோம் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். நீங்கள் யாரை சொல்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்கள் தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலையோ இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்லையோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.